அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து உங்களுடன். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நம்ம விசில் விஜய் சொல்வார்ல குட்டி கதை, அது மாதிரி நான் ஒரு குட்டி கதை ஒன்று. அவருடைய கட்சி வந்த விதத்தில் அவர் முதலமைச்சராக இருப்பது சம்பந்தமாக ஒரு குட்டி கதை. ஒரு பெண் 2 வருடமாக தான் உலகத்துக்கு தெரியுது, அக்கம் பக்கத்தவங்களுக்கே தெரியுது. அது ஒரு 50 வயசு பெண். அந்த பெண் இத்தனை நாள் எங்கே இருந்தது, போனது வந்தது, ஏதோ கூத்தாடிது, நாடகம் நடிச்சது, பணம் சம்பாரிச்சது, டேக்ஸ் கட்டலைன்னு அந்த கூத்தாடி சம்பாரணம் மூலியமாக வெளிநாட்டு கார் வாங்குச்சு. அந்த வெளிநாட்டு கார் வாங்கினதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேட்டுச்சு. அது கட்டலைன்னு கோர்ட்டுக்கு அது ஒரு வக்கீல் வச்சு போச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு பெண், இவ்வளோ நாடக கலைஞர், அவங்க டேக்ஸ் கட்டாமல் இருந்தது தப்பு, அவங்க வந்து வரி ஏய்ப்பு செய்தார்கள் என்று நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் அவங்கள வந்து கடுமையாக தண்டித்தது. அந்த பெண் திடீர்னு 2 வருஷமாக வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த கேஸ் மூலியம் தெரிந்தது. அதுக்கப்புறம் இப்போ தன்னை தெரியப்படுத்தி கொண்டது. திடீரென்று கருவுற்றுறது. பார்த்தா ஒரு குழந்தை பெற்றுருச்சு. 2026 மே 4 ஒரு குழந்தை பெற்றது. அந்த குழந்தைக்கு தகப்பன் யார், எப்படி இதுக்கு குழந்தை பிறந்ததுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அந்த பெண்ணுக்கே தெரியல, அது சுற்றி இருந்தவங்களுக்கும் கூட இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய மக்களுக்கு தெரியல. இது குட்டி கதை தானே, அதனால் குட்டி கதைனால அப்படி கதையாக போய் யோசிக்கலாம். அப்போ இதுக்கு தகப்பன் யார்? இந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை, மே 4 பிறந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அப்படின்னு தேடி பார்த்தா தகப்பனே யாரும் காணும். ஆனால் அந்த பெண்ணை சுற்றி இப்போது அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஒரு 2 பர்டிகுலர் நபர், ஒரு பெரிய ஒரு மனிதனை சுட்டு கொன்ற அந்த இயக்கத்தை சார்ந்த நபர்களாகவும், இப்போ அந்த இயக்கம் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு 2 நபர்களை அந்த கட்சி சார்ந்தவர்களாகவும் தான் வந்து இந்த பெண்ணையும் இந்த குழந்தையும் காப்பாற்றினுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பிஜேபி ஒரு இதிலிருந்து வந்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போய் அதுக்கப்புறம் வந்து ஒன்லி வந்து அந்த பெண் கூடயே இருந்து இப்போ பார்த்தா பதவி அனுபவிச்சுன்னு வரார். மற்றவங்கள சோஷியல் மீடியாலாம் திட்டி அசிங்கமாக பேசி தன்னை வளர்த்து கொண்டவர், நாகரிகமற்ற ஒரு மனிதர் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையோடு இருக்கிறார். இப்போது இன்னொருத்தர் யாரான்னு பார்த்தா அவரும் ஒரு கட்சிக்கு போய் அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போய் அதுக்கப்புறம் வந்து மாமனார் காசில் ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்டாக வேலை செய்து அந்த பொதுமக்களினுடைய வயிற்றறிச்சலில் சம்பாதிச்ச பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உயரம் அதிகமான ஒரு நபரும் அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் காப்பாற்றுறாங்க. ஆல்ரெடி இப்போ அந்த உயரமாக இருக்கிறவனுடைய குடும்பத்து மேலே பல வழக்குகள்லாம் இருந்தனால அது மூலயமாக அனுப்பப்பட்டிருக்கார். அதை சமாளிக்கிறதுக்காக இவர் அனுப்புகிறார். அப்புறம் பார்த்தா ஒருத்தவர் ஐஆர்எஸ் முடிச்சுட்டு உடனே ரிசைன் பண்ணுறாரு. ஐஆர்எஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் வந்து உடனே ரெசிக்னேஷன் ஏற்றுக்கப்படாது. ஆனால் இவரது உடனே பண்ணி அவர் நேரடியாக எங்கே வர்றாருன்னா, நான் படித்த படிப்பே வேஸ்ட்டு, நான் இந்த பெண்ணையும் இந்த குழந்தையும் காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன்னு அவரும் வர்றார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்சியில் இருந்த ஒரு ரூட்டு மாஃபியாவாக ரூட்டு போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் கூட அவர் பேரில் போகும். ஆமாம்,
தென்காசி பக்கமாக போகும். அந்த எக்ஸ்பிரஸ்னுடைய பெயர் கொண்டவர். அவர் போய் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கின்னு 0% அவர் போய் காப்பாற்றுறார். அவர் ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்தவர். ஆக இந்த பெண்ணையும் இந்த குழந்தையும் சுற்றி சுற்றி வந்து அப்பா யாருன்னு தெரியல, அந்த குழந்தை பிறந்ததனுடைய வழி தெரியல, எப்படி வழி இந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியல அப்படின்ற மக்களுக்கு இந்த குட்டி கதை. அதே மாதிரி நிறைய எதிர்கட்சியில் இருந்த பல முன்னாள் மந்திரிகள், சிபிஐயில் மாட்டினவங்க, அவங்க அத்தனை பேருமே இந்த தகப்பன் யாருன்னு தெரியாத இந்த பெண்ணையும் இந்த குழந்தையும் காப்பாற்றுற தன்னுடைய பதவியும் ராஜினாமா செய்துட்டு ஓடி போய் அந்த பெண்ணையும் குழந்தையும் அப்படியே பாதுகாக்கிறாங்க. அவங்க மேலே சிபிஐ நிறைய கேஸுங்க, அவங்க மேலே சிபிசிஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆக்டில் கேஸுங்க. அவங்க எல்லாம் ஓடி போய் காப்பாற்றுறாங்க. இதில் பப்பு என்கிற ஒரு சின்ன வயசுக்கு வராத ஒரு ஆண் பிள்ளை, எதையும் உலகத்திலே எதையும் கற்றுக்காத ஒரு ஆண் பிள்ளை, அவன் கீழே இருந்தவங்க ஓடி போய் ஐயோ அந்த குழந்தைக்கு அப்பா தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணையும் அந்த குழந்தைய நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவங்க ஓடுறாங்க. வஞ்சக வலையில் ஆல்ரெடி இந்த ஒரு பெரிய மகாத்மாவை செஞ்சாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்புகளை சார்ந்தவர்களை வஞ்சகத்தில் விழுந்தா ஐயடா திருமா வைகோ, முஸ்லீம் லீக்கு காதர் மொய்தீன், வலது இடது கம்யூனிஸ்ட்டுங்கள்லாம் அவங்க உணர்ச்சி வசப்பட்டவங்க. அவங்க எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருப்பாங்க. அதனால தான் அவங்கள கரெக்டாக அந்த இயக்கம் இவனுங்களை இங்கே டச் பண்ணால் உணர்ச்சி வசப்படுவானுங்க. இவனுங்க மூலயமா இந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னு தெரியாத அந்த பெண்ணையும், அந்த பெண்ணே நம்பலை, நமக்கு ஒரு கருவா, நமக்கு ஒரு குழந்தையா, 2 வருஷத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, எப்படி அது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற அந்த பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்ற இத்தனை பேர் போயிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் காப்பாற்றக்கூடிய நபர்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் 2029 ஆண்டு நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலும் இப்படி தான் பிள்ளையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இத்தனை பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கிறாங்க. இப்போ தெரியுதா இந்த குழந்தைக்கு அப்பா யார், இந்த பெண்ணினுடைய கணவர் யார், இந்த பெண் எப்படி கருவுற்றால், இந்த பெண்ணுக்கு யார் மூலியமாக குழந்தை பிறந்தது, இந்த பெண்ணினுடைய கருவுக்கு காரணம், இந்த பெண் செய்கிற அத்தனை செயலுக்கும், இந்த பெண் செய்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் யார் காரணம் என்பதை இந்த குட்டி கதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை புரிஞ்சிங்கன்னா இந்த உலகம் எல்லாருக்கும் புரியும். புரிஞ்சாலும் புரியாத மாதிரி போகிறவங்க மனித ஜென்மங்கள் நாட்டில் நிறைய இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிற நிறைய மனித ஜென்மங்கள் வாழ்கிற நாடாக மாறிவிட்டது. கூடிய விரைவில் இந்த உலகம் ஒரு இரவில் அழிய வேண்டும், அழியும். அதோடு 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மண்ணுகள்லாம் புரட்டி போட்டால் கூட இது மாதிரியான புருஷன் தெரியாத பெண், தகப்பன் தெரியாத குழந்தைகள் கூட பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த குட்டி கதை போதுமா? விசில் விஜய்.